உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக இப்போது ஒரு கெர்ஷும் பொதுவாக சார்ல்ஸ் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க இருக்கிறோம். இப்போது ஒரு கெர்ஷும் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள் என்ற தலைப்பில் அருமையான பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார பாடம் 11. பாடத்தின் தலைப்பு ரூத்தும் எஸ்தரும். மனப்பாட வசனம் அங்கே எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினாலே ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். இது ரொம்ப ரகசியமான ஒரு காரியம். தொடர்ந்து படிக்க போகிறோம். இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தில் நாம் என்ன படிக்க போகிறோம் என்றால் 2 பெண்மணிகளை குறித்து விரிவாக நாம் படிக்க போகிறோம். ரூத் ஒரு புறஜாதிய பெண்மணி, ஆனால் அவள் வெளிப்படுத்தின விசுவாசம், அழிவின் காலத்திலே அவள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்த அந்த மேன்மையான அனுபவம் நமக்கு கடைசி காலத்தில் என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறது என்பதையும், அதே நேரத்தில் தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு பயங்கரமான ஒரு சோதனை காலம். அந்த சோதனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூதர்கள் முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்படக்கூடிய வகையிலே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட காலத்திலே இதோ இந்த எஸ்தர் ராஜாத்தி அந்நிய தேசத்திலும் கர்த்தருக்கு எப்படி உண்மையாயிருந்து இதோ தேவனுடைய ஜனம் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த 2 பெண்மணிகளை குறித்து நாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தில் பெண் என்கின்றது ஒரு அடையாள சொல். அதை சபைக்கு நாம் ஒப்பிடுகிறோம். அதனால் இந்த 2 பெண்மணிகளுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் பொழுது திருச்சபையும் இப்படிப்பட்ட ஒரு குணத்தை வெளிப்படுத்துமே என்றால் அநேகருக்கு அது ரட்சிப்பாக முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறதற்கு ஏதுவாக இந்த 2 கதாபாத்திரங்களை நாம் விரிவாக தீர்க்க தரிசன கண்ணோட்டத்திலே படிக்க போகிறோம். அருமை அருமை. இந்த வார பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். முதல் முறையாக என்னுடைய அனுபவத்தில் ரூத் மற்றும் எஸ்தர் புத்தகத்தை தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு நம்ம படிக்க போகிறோம். பாடத்தில் கடந்து போவோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி. ரூத் 1ஆம் அதிகாரத்தை புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது ரூத் மற்றும் நகோமி வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? இது ஒரு முக்கியமான சம்பவமாக நம்ம பார்க்குறோம். என்னென்று சொன்னால் நம்முடைய பாடத்தில் ஒரு அழகான முன்னுரை கொடுத்துருக்குறாங்க. என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாகவே கிறிஸ்தவ விசுவாசத்திலே பாடுகள், கஷ்டங்கள், சோர்வுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ கடவுள் இல்லை, அவர் இருந்தார்னா ஏன் இப்படிப்பட்ட சோர்வுகள், இப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்படுது என்று சொல்லி அங்கே பேசுவதை நாம் பார்க்க முடியும். ரூத் புத்தகம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஒருவேளை அவருடைய ஆரம்பம் இழப்பாக இருந்தாலும் அங்கே அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்துச்சு. ஆண்டவர் இடைப்படுகிறார் என்கிற மேன்மையான கருத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இங்கே 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமிலிருந்து அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நகோமி எலிமலைக்கு அங்கே மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வரும் பொழுது அங்கே நகோமியுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கசப்பான அனுபவமாக இருக்கிறது. அங்கே தன்னுடைய 2 குமாரர்கள் மக்லோன், கிலியோனை இழந்து விடுகிறார்கள். அங்கே எலிமலுக்கு இறந்து போய் விடுகிறார். மீதமான 2 மருமகள் மாத்திரம் அங்கே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். வசனம் 5 வாசிக்கும் பொழுது, தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். அப்போது அதனுடைய மருமகளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் என்னை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ துவக்கத்திலே ஒரு இழப்போடு ஒரு சோர்வோடு துவங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசுவோம். இப்போ 6000 வருஷம் ஆயிடுச்சு. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் மத்தியில் தொடர்ந்து இந்த பூமியில் எப்படி சிருஷ்டிகரின் அன்பை இந்த பூமி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது? சிருஷ்டிகருடைய அன்பை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு பக்கம் சுயநலம் நிறைந்த ஒரு உலகமாக இருந்தாலும், மற்றவர்களை நாம் மிதித்தால்தான் நம் வாழ்க்கையில் மேலே வர முடியும் என்கின்ற கொள்கையுடன் இன்றைக்கு எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனையும் அவருடைய தயவையும் ருசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும், எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டுக்குள்ளாக அல்லது கசப்புக்குள்ளாக கடந்து போனாலும் தேவன் நன்மையானவைகளையே அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை அவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறபடினால் இதோ நாம் பிழைத்திருக்கிறோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முதல்ல அந்த விசுவாசத்தை துவங்குகிறார். அந்த விசுவாசத்தை துவக்கிறது மாத்திரம் இல்லாமல்
அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறார். பூர்த்தி செய்து நமக்கு நன்மை செய்கிறவராக அவர் இருக்கிறபடினால் நமக்கு இக்கட்டு பாடு வரும்பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கிறது. ஆனால் ஒரிஜினலாகவே நம்ம பார்க்கும்போது காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, நம்ம கடினமான பாதைக்குள்ளாக போக வேண்டும் என்பது தேவ திட்டம் கிடையாது. ஏதேனிலே மனிதன் சந்தோஷமாக பூரிக்க வேண்டும் என்று தான் ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேனிலே வைத்தார். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய முரட்டாட்டுத்தனமான குணத்தின் நிமித்தமாய்தான் இந்த கடினமான வாழ்க்கை நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அவைகளின் மத்தியிலும் அவர் நம்மை தப்புவிக்கிறார் என்பதை ஒரு மனிதன் ருசிக்கும் பொழுது அவனுக்கு நம்பிக்கை பெறுகிறது. தேவனை சார்ந்திருந்தே நாம் வாழ பழகி கொள்ளுகிறோம். தேவனும் அவருடைய குமாரரின் மூலமாய் எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே பூர்த்தி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். இப்போ 2ஆம் அதிகாரத்தை நாம் போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் ரூத் சந்தித்த முக்கிய தருணம் என்ன? நான் முன்பு படித்தது போலவே அங்கே நகோமி, ரூத் இவர்களுடைய வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகுந்த இழைப்பை சந்தித்திருந்தார்கள். அங்கே ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு அவள் இப்போ பெத்லெஹேமுக்கு மறுபடியும் வராங்க. நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அப்போ இந்த ஒரு அனுபவத்தோடு அங்கே வரும் பொழுது இனிமேல் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்று சொல்லி தெரியாத பட்சத்தில் பாஸ் அருமையாக முடி சொன்னாங்க. தேவன் நன்மை செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை அவர் நடைப்பித்து கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இவருடைய வாழ்க்கையிலே அங்கே வசனம் 5லிருந்து 2ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ரூத் அங்கே ஒரு வயலுக்கு சென்று அங்கே கதிர்மணிகள் எடுப்பதற்காக செல்லும் பொழுது அங்கே ஒரு மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது நாம் பார்க்க முடியும். போவாஸ் என்கிற ஒரு நபர், அவர் யார் என்பது குறித்து முதலாவது ரூத்துக்கு தெரியவில்லை. ஆனால் பின்னர் என்ன செய்கிறாள்னு சொன்னால் அறிந்து கொள்கிறாள். அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, இந்த பெண்மணி குறித்து எல்லாம் தெரிந்து அவருடைய வசனம் 15-16 வாசிக்கும் பொழுது கதிர் பொறுக்கிக்குள் என்ன செய்யுங்க, இந்த பெண்மணிக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கொஞ்சம் சிந்தி வசனம் அங்கே 16 வாசிக்கும் பொழுது அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்தி விடுங்கள் என்று சொல்லி தன் தயவை காட்டுவதை நாம் பார்க்க முடியும். அப்போது இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் ரூத் என்ன செய்கிறாங்க, நடந்த சம்பாஷணை எல்லாம் போயிட்டு அவங்களுடைய மாமியான நகோமிட்ட சொல்லும் பொழுது வசனம் 20 அவங்க சொல்கிறாங்க, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று சொல்லி அங்கே ஆசீர்வதித்து போவாஸ் யார் என்பதை அங்கே விவரிக்கிறார்கள். அப்போ இது என்ன ஒரு தொடக்கம்னு சொன்னால், எந்த ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த அவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையின் தொடக்கமாய் அமைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கதையை தொடர்ந்து நம்ம படிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நகோமி என்ன நல்ல செய்தியை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ரூத் நடந்த சம்பவத்தை வீட்டில் சொல்கிறாங்க. போவாஸ் என்கின்ற மனிதன் இவ்விதமான ஒரு செயல்பாடை செய்தார் என்று சொல்லும்பொழுது அந்த அம்மா அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை எப்படி வாசிக்கலாம்னா 20வது வாக்கியத்தில் சொல்லும்பொழுது 2ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். இப்போது பின்னும் நகோமியை இவங்களை பார்த்து, இதோ இந்த மனிதன் நமக்கு நெருங்கின உறவாக இருக்கிறான், நமக்கு இவர் தயை செய்திருக்கிறார், எவ்வளோ ஒரு மேன்மை என்று சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இந்த ரூத்துக்கு வேண்டிய ஆலோசனையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அவங்க கொடுத்த ஆலோசனை என்ன செய்தது என்றால், போவாஸிடம் ரூத்துவின் உறவு பலப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா, இந்த ரூத் ஏழ்மையான ஒரு நிலையில் இருந்தாங்க, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனால் அந்த ஏழ்மையான நிலைமையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு போவாஸ் என்ன கொடுத்தாரு, வாழ்க்கையை கொடுத்தார். அதே போல் இந்த போவாஸ் என்பவர் எல்லா கிறிஸ்துவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போவாஸ் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான புருஷன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த போவாஸ் எப்படி இவளுடைய ஏழ்மை நிலையை மாற்றி இவள் ஒரு மேன்மையை அடைகிறதற்கு ஏதுவாக அவருடைய வம்சத்திலே இவளை இணைத்து கொண்டாரோ, இணைத்து கொண்டது மாத்திரமில்லாமல் இந்த வம்சாவளியாக தான் யாரும் பிறக்கிறா, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். இதில் நமக்கு என்ன ஒரு பேரலல், அதாவது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருனா, இவங்க நிஜமாலுமா ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க,
ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஏழ்மை நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் தேர்வு செய்து தயை காண்பித்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த ரூத் நகோமி கதையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். பாடம் அடுத்த கட்டத்துக்குள்ளே கடந்து போகிறது. பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி என்னென்னா, இந்த விழுந்து போன மனுக்குலத்தின் மீது சாத்தான் என்ன ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறான்? ஒரு 3 வசனங்களை நாம் படிக்க இருக்கிறோம். அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, அங்கே யோபு புஸ்தகத்தில் தேவபுத்திரர் எல்லாம் ஒரு நாள் வரும் பொழுது அங்கே பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, அங்கே அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். அங்கே ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார், எங்கேருந்து வருகிறான்னு கேட்ட மாத்திரத்தில் அங்கே வசனம் 6 வாசிக்கும் பொழுது வசனம் 7 கர்த்தர் சாத்தானை பார்த்து, யோபு 1:7, நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான், கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உள்ள ஆவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். என் தாசனாக யோபின் மேல் கண் வைத்தேன்னு கேட்ட மாத்திரத்தில், விருதாவா உமக்கு சேவிக்கிறான், நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீங்க. இந்த காரியங்களை படிக்கும் பொழுது அப்போ பிசாசு இந்த பூலோகம் தன்னுடையது, இதில் இருக்கிறவர்கள் தன்னுடையவர்கள் என்பது போல் அவன் அங்கே பேசுவதை பார்க்க முடியும். யோபு, நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறது, ஏதோ என்கிட்ட நீங்கள் கொடுக்காம வச்சிருக்கிறீங்க அப்படின்றது போல் அவன் பேசுவதை பார்க்க முடியும். இன்னொரு உதாரணம், அங்கே யூதா புஸ்தகம் 1:9 வாசிக்கும் பொழுது அங்கே நிருபத்திலே மோசேயுடைய உடலுக்கு அங்கே பிசாசு அங்கே கேட்பதை நம்ம பார்க்க முடியும். அதை குறித்து எலன் வைட் அம்மையார் முற்பிதாகம் தீர்க்கதரிசல் புத்தகம் பக்கம் 478 சொல்லும் பொழுது அங்கே பிசாசு என்ன செய்கிறான்னா, ஆண்டவராகிய தேவன் அவனை உயிர்த்தெழும்படியாக அழைத்து செல்ல வரும்பொழுது பிசாசு என்ன செய்கிறான்? முறையிடுகிறான். இவன் எனக்கு சொந்தமானவன், இவன் என்ன செய்தான்? நம்முடைய கற்பனையை மீறி நடந்துட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே உரிமை கொண்டாடுவதை பார்க்க முடியும். 3வது உதாரணம், அங்கே மத்தேயு 4:8-9 வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 3வது சோதனை என்ன சொல்கிறான் அப்படின்னா, சகல தேசங்களும் ராஜ்யங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் மேலேருந்து கீழே குனிங்க, என்னை நீங்கள் சாஷ்டாங்கமாக வணங்கினீர் என்று சொன்னால் நான் உங்களுக்கு இவைகளை தருவேன். அப்போ இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது பிசாசு மனித குலத்தையும் இந்த பூலோகத்தையும் உரிமை கொண்டாடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு சிலுவையில் அறைந்த பிறகு சாத்தான் மேலே போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா மறுக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ நிலை என்ன சார்ல்ஸ்? அவனுக்கு வந்து அந்த உரிமை மறுக்கப்படுகிறது என்று தான் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுதே அவர் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தையின் மூலமாகவே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இப்பொழுது தள்ளப்பட்டதை இதோ நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதங்கள் அடையாளங்களின் நிமித்தமாக பிசாசின் பிடியில் இருந்தவர்கள் என்ன ஆனாங்க? விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, யோபுவின் புத்தகத்திலே அவன் போய் தேவ சமூகத்திலே நின்று அவன் கேட்கிறது போல ஒரு அனுபவம் இருந்தது. ஆனால் கிறிஸ்து ரத்தம் சிந்தின பிற்பாடு அவன் போகும் அந்த உரிமையை இழந்து விட்டான் என்பதை எலன் வைட்டும் சொல்கிறாங்க. வேதத்தின் கருத்துக்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அதுலேயும் வெளிப்படுத்தல் 12 நாம் வாசிக்கும்போது அவன் தாழ கீழே தள்ளப்பட்டானே என்று சொல்லுகிறார். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் இங்கே கெடுக்கிற வேலையை தான் பார்க்குறானே தவிர மேலே போகிற அனுபவம் அவனுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இது வந்து ஒரு மிகவும் உண்மையான சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான செய்தின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. மறுபடியுமா நம்ம இந்த போவாஸ் அனுபவத்தில் நம்ம கடந்து போவோம். போவாஸ் வந்து பெத்லகேமின் வாசல் அருகே செல்லுற அந்த ஒரு நிலையும், இயேசு பெத்லகேமின் வாசலுக்கு செல்கிற நிலையும் நம்ம எதை குறித்து நம்ம படிக்க முடியும்? இதுலேருந்து நமக்கு பாடங்கள் என்ன? இங்கே வந்து போவாஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான புருஷன் என்று நாம் பார்க்கிறோம். இவர் ஒரு மகத்தான செயலை செய்கிறார். என்னன்னா, இந்த நகோமி ரூத்தோடைய குடும்பத்தை என்ன பண்ண வேண்டும்? மீட்டு கொள்ள வேண்டும். அவங்க வந்து கடன் பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஏழ்மை நிலை இருக்கிறது. இதை வந்து செய்யணும்னா நெருங்கின உறவுக்கு உரிமை இருக்கிறது. இப்போ ஆண்டவர் நமக்காக ஏன் இறங்கி வந்தார் அப்படின்னா, இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான். அவர் வந்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மில் ஒருவராக அவர் மாறி நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ போவாஸ் வந்து நெருங்கின இன்னொரு நபருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். நீ மீட்டுக்கிறியா என்ன என்று கேட்டபோது அந்த நபர் முன் வரவில்லை. பிற்பாடு இவரே இறங்கி அந்த செயலை செய்கிறார். எருசலேமில் என்ன ஒரு வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக அவங்க வந்து எங்கே கூடி வருவாங்கன்னா, த கேட் ஆஃப் பெத்தேல். நியாயம் விசாரணை எல்லாம் அங்கே தான் நடக்கும். இவர் வந்து தம்முடைய பாதரட்சையை கலட்டி அதை வந்து உறுதிப்படுத்துகிறார். அந்த வழக்கு வந்து இங்கே இருக்கு பாருங்க, 7வது வசனத்தில் சொல்லும்போது ரூத் 4:7, மீட்கிறதிலும் மறுக்கிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்படுத்தும்படிக்கு
இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழக்கின் உறுதிப்பாடு என்று நாம் பார்க்கிறோம். இதை ஒரு செயலை அந்த செஞ்சிட்டாவே அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் அதற்கு உரிமைக்காரனாக மாறுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு செயல் வழக்கமாகவே இருந்தது. இதில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, இயேசுவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நம் நிமித்தமாய் ஏற்றுக்கொண்டதினால் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவியாக கை கொடுத்து எங்கே தான் பிறந்தார்? பெத்தேலிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. எங்கு பிறந்திருக்கிறது? பெத்தேலிலே. அந்த கிறிஸ்து யாருடைய வம்ச வழியாய் வந்தார் என்றால், இந்த போவாஸுடைய வழியா யார் வரா? தாவீதினுடைய தகப்பன், பிற்பாடு தாவீதின் குமாரனாக கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்று நாம் பின்னாக அறிந்து கொள்கிறோம். கண்டிப்பாக பெத்லகேமில் நடந்த சம்பவம் மிக முக்கியமானது சம்பவமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசும். ஒரு இடைவேளைக்கு பின்பாக சந்திப்போம். பிரியமானலே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானலே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? இது வரைக்கும் ரூத் புத்தகத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருந்தோம். இப்போ எஸ்தர் புத்தகத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். இங்கே எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்ற ஒரு நபரை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த ஆமானுக்குடைய குணமும் சாத்தானுடைய குணமையும் நம்ம ஒற்றுமைப்படுத்தும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய பாடம் என்ன? எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆமான் என்கிற நபரை குறித்து நமக்கு இங்கே சொல்லப்பட்டுள்ளது. யார் இந்த நபர் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேரோ அமதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுதே லூசிஃபருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை போல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்த்தி வைத்தான் என்று சொல்லி. அப்போ ஆமான் என்ன செய்யணும்? அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் அவனை என்ன செய்யறாங்க? வசனம் 2 அங்கே வணங்குகிறார்கள். அங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். வசனம் 2, அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். ஆனால் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இது யாருக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால், அங்கே ஆமானுக்கு கோபம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். இதை நம்முடைய பாட ஆசிரியர் அங்கே லூசிஃபருக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். உன்னதங்களுக்கு மேலாக ஏறுவேன், வானங்களுக்கு மேலாக என்ற சிங்காசனத்தை வைப்பேன். எசேக்கியேல் 28, ஏசாயா 14 அங்கே லூசிஃபருடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கடைசி நாட்களின் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த தொழுகை குறித்ததான சவாலை நம்ம அங்கே பார்க்கும் பொழுது, அங்கே வெளிப்படுத்தல் 13:5-6 வாசிக்கும் பொழுது, முக்கியமாக பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி யாரெல்லாம் அந்த மிருகத்தின் முத்திரையை அவர்கள் வணங்கவில்லையோ அவருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதை பார்க்க முடியும். அங்கே அநேக தெய்வ பிள்ளைகளை கொலை செய்வதையும் பார்க்க முடியும். அப்போ இங்கே ஆமான் எப்படி யூதர்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுகிறானோ, அதே போல் இங்கே பிசாசு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுவதை ஒப்புமைப்படுத்தி நம்ம பாடத்திலே நம்ம படித்திருக்கிறோம். தேவனுக்கு பயந்து அவரையே தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா நம்ம தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், தொழுகை செலுத்தக்கூடாது. தொழுகை செலுத்தினா அவங்களும் விழுந்துருவாங்க, நம்மளும் அவங்களை காலவாரிடுவோம். மரியாதை செலுத்த வேண்டும், தேவனுக்கு மாத்திரமே தொழுகை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம போகிறோம். இங்கே இன்னொரு பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போவோம். என்னென்னா, இந்த ரூத் புத்தகத்துக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? எதற்காக ஆசிரியர்கள் சொல்கிறார்? நம்ம இந்த பாஸ்டர் விட்ட கேள்வியிலிருந்தே வருவோம். ஏன் தலைவர்களுக்கோ அல்ல மற்ற மனிதர்களுக்கு அந்த கணத்தை கொடுக்கக்கூடாதுன்னா, அது ஒரு வகையான விக்கிரக ஆராதனை. இப்போ இங்கு கடைசியாகவும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனையை யார் நிலைநாட்ட போகிறா? பீஸ்ட் என்று நாம் பார்க்கிறோம், அல்லது லிட்டில் ஹார்ன் என்று தானியல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த சின்ன கொம்பு மீண்டுமாக அதனுடைய காயம் சொஸ்தமாகி அதனுடைய பழைய காரியத்தை மீண்டுமாக அது செய்ய போகிறது. அந்த 1260 வருஷம் அது என்ன செய்தது என்றால், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கி இது அவர்களை அழிக்க முற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதை எஸ்தர் புத்தகத்தில் நாம் படிக்கும்போது இதே தான் சவால். இந்த கிரேட் கான்ட்ரவர்சியோட சவால் இங்கே மட்டும் கிடையாது. அது காயின் ஆபேல் வாழ்க்கையிலிருந்தே துவங்கி விடுகிறது. 2 தொழுகை பண்ணுகிற சாராரை நாம் பார்க்கிறோம். உண்மையாக தேவனை தொழுது கொண்டது யாரு? ஆபேல் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வகையாக ஆண்டவரை விட்டு விலகி போன மனிதன் காயின் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த எஸ்தர் புத்தகத்துக்கு வரும்பொழுதும் இங்கு உண்மையாக ஆண்டவரை தொழுது கொண்ட இந்த யூதர்கள் அங்கிருந்த மந்திரியை என்ன பண்ண மாட்டோன்னு சொன்னாங்க? வணங்க மாட்டோன்னு சொன்னாங்க. அதனால் அவனுக்கு கோவம்
மரணத்தை அங்கு உண்டு பண்ணுகிறதற்கு ஏதுவான ஒரு கட்டளையை ராஜாவின் துணையோடு அவன் என்ன பண்றான்? ஆமான் பிறப்பிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் எந்த தூக்கு மரத்தை அவன் ஆயத்த பண்ணினானோ அதிலே அவனும் அவனுடைய சந்ததியும் தொங்கினது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதே போலதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கடைசி சவால் ஒரு பிரமாணத்தில் நிற்க போகிறது. அது என்ன அப்படின்னா, உண்மையான தேவனுடைய கற்பனையை கை கொண்டு 7ஆம் நாளிலே தொழுகை பண்ணி ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு மீதமான கூட்டம் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் நாங்கள் கடவுளை வணங்குறோம் தான், உண்மையான கடவுள்கிட்ட இருக்கிறோன்னு சொல்லியும் ஞாயிறு ஆசரிப்புக்குள்ளாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நேரிட போகிறதை ஆண்டவர் இந்த புத்தகத்தின் மூலமாக காண்பிக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, சவால் தேவன் நியமித்ததை யாருமே என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. இங்கே எப்படி ஆமான் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறானோ அதே போல் இங்கேயும் இதோ அந்தி கிறிஸ்து ஒரு பயங்கரமான கட்டளையை பிறப்பிக்கிறான். அது என்னன்னா, ஞாயிறு ஆசரிப்பு எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இல்லை 7ஆம் நாள் மாத்திரமே நாங்கள் தேவனை தொழுது கொள்வோம் என்று சொல்லி ஒரு மீதமான கூட்டம் நிற்கும் என்பதை தான் இந்த வெளிப்படுத்தல் 12:13 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமை அருமை. யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கர்ஷம். யாக்கோபின் இக்கட்டு காலம், நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அநேக முறை இந்த 7 வாதைகள் ஊற்றப்படும் பொழுது எப்படி இருக்கும், இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் எப்படி விதமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு விதமான பயம் இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடைசி நாட்கள் எடுத்துக்கொண்டாலே இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம், இந்த 7 வாதைகள் ஊற்றப்படும் நம்ம எப்படி இருப்போங்கிற ஒரு விதமான பயத்தை நோக்கி இதை செல்வதை பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய பாட ஆசிரியர் மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனங்களை நாம் படிக்கும் பொழுது பயத்தை மையமாக அது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்முடைய படிப்பினை இருக்கக்கூடாது. ஆம், அங்கே யாக்கோபின் இக்கட்டு காலம் ஒரு கடினமான நாட்கள் வர இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார். அங்கு பரிபூரணமான ஒரு ரட்சிப்பு, ஒரு பூரணமான ஒரு முடிவு இருக்கிற என்கிற மேன்மையான நம்பிக்கையை மையமாக வைத்து நம்முடைய தீர்க்க தரிசன படிப்பினை இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாட ஆசிரியர் நமக்கு விளக்குகிறதை பார்க்க முடிகிறது. பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர், உங்களுடைய கருத்துக்கள். கடைசியாக இந்த ரூத் புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இந்த ரூத் மரணம் நேரிடுகிறதா இருந்தும் அதை குறித்து ஒரு பொருட்டா எண்ணாமல் தைரியமாக ஆண்டவருக்கு நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல தீர்க்க தரிசன ஆகமங்களை படிக்கிற நாம் நம்முடைய தேவனுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் உண்மையாக நிற்கும் பொழுது தேவன் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை காப்பார் என்பதை இந்த பாடங்களின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.